தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. யானே போற்றி போற்றி. திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொற்பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால்வானோரும் ஆனை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை. முருகோட்டந்தரப்பாயும் மும்மதமும் ஊற்றெடுப்ப முருவில் கோட்டு ஒரு கோட்டு மழகளிற்ற இருகோட்டு முதுகளிரா உலவக் காட்டி பருகோட்ட நறிவேட்டு பைங்கோட்டு திணைப்புனத்து பரன் மேற்கொண்டு குறுகோட்டும் பிடைமணந்த குமரகோட்டத் தடிகள் குலத்தாள் போற்றி. உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பேயன்ன புறச்சமயப் பிணக்கு நூல் வழி அனைத்தும் பிழையேயன்றி வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த நெறிதேறி அதீத வாழ்வில் போயன்மீ அஞ்செழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக் கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் பணிந்திரைஞ்சும் பெரும்பேறு நான் பெற்றேனால். நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த சிவனேய செல்வர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் குறிப்பிட்டு பேச வேண்டிய ஒரு நாள். காலத்தியை தொழுத அப்பருக்கு கைலையை காண வேண்டும் என்ற எண்ணம் வர கைலைக்கு சென்று வழிநெடுக சிரமங்களையெல்லாம் அனுபவித்து காலாலே நடக்க முடியாமல் கைகளை ஊன்றி கையும் தேய்ந்து போக உடம்பினாலே உருண்டு புரண்டு போக முடியாமல் ஒரு இடத்தில் நிற்கிறார். சிவபெருமான் அங்கு ஒரு கிழவரத்திலே வந்து மானுடப்பான்மையர் காண்பதற்கு எளிதோ அப்படின்னு கேட்குறார். அப்படியா போக முடியாதா அப்படின்னு நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு நாம் வந்துடுவோம். அப்பருடைய உறுதி அங்கே சொல்கிறது. ஒரு பாட்டு கூட தனிப்பாட்டில் சொற்குருதி அப்பர் என சொல் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அப்பர் பெருமானுடைய உறுதி அங்கே தெரிகிறது. ஆளும் நாயகன் கைலையில் இருக்கும் இருக்கை கண்டு அல்லால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன். எப்படி இருந்தாலும் சாக போகிற உடம்பு, அந்த உடம்பை வச்சுக்கிட்டு நான் திரும்பி போய் என்ன பண்ணுறது? கைலையில் பெருமான் இருக்கிறான், அவன் உலகத்தையே ஆளுகின்ற நாயகன். அவன் கைலையில் இருக்கிற இருப்பை பார்க்காமல் அவனுடைய தரிசனத்தை பண்ணாமல் நான் திரும்பி போக மாட்டேன் அப்படின்னு சொன்னபோது அப்பர் சொல்லுகிறார், இந்த குளத்திலே மூழ்கி நாம் இருந்த காட்சியை திருவையாற்றிலே காண் அப்படின்றார். நம்ம 1000 கேள்வி கேட்போம். என்ன ஏமாத்துற, நான் எவ்வளோ தூரம் வந்துக்கிறேன், இந்த குளத்தில் மூணா நான் அங்கே போவேன்னா? ஒன்றும் இல்லை. சேக்கிழார் ரொம்ப 2 வார்த்தை சொல்கிறார் அங்கே. மூழ்கினர் பணியால். அவர் சொன்னார், கட்டளை ஏற்று குளத்தில் மூழ்கினார். அதான் மானசரோவர் என்று சொல்லுகிற வழக்கம். அங்கே மூழ்கினார், திருவையாற்று குளத்தில் வந்து எழுந்தார். அவர் கண்ட கைலை காட்சிக்குரிய நாள் இந்த நாள். அம்மா மாதர்பிறை கண்ணியானின்னு ஆரம்பித்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இல்லை, அது அப்படி இல்லை. அவங்க நீங்கள் படித்த உடனே எனக்கு அந்த எண்ணம் தான் வந்தது. நாள் பார்த்து பதிகம் பாடுறாங்க அம்மா. அன்னைக்கு அவரும் அம்மா மட்டும் வந்து ஒரு பதிகம் பாடி ஒரு கிளாஸ் ரொம்ப முடிச்சாங்க. அதுதான்
அந்த மாதிரி அந்த உலகத்து உயிர்கள் நிற்பன சரிப்பன நடப்பன என்றெல்லாம் சொல்லுகின்ற எல்லா பொருள்களுமே அவருக்கு அம்மையப்பராக தெரிகிறது. சேவலும் பேடையுமாக, மயிலும் அதன் இனமுமாக, மானும் அதுவாக, அப்படி உலகத்து உயிர்களுக்கெல்லாம் இறைவன் இறைவன் போல காட்சி தருகின்ற ஒரு நாள், அம்மையப்பரை கண்டு தொழுத நாள். இந்த குளத்தில் எழுந்திருக்கிற நீங்கள்லாம் திருவையாறு போயிருப்பீங்க. அதான் இல்லை, நான் ஒரு செய்தி சொல்ல வர்றது, அது உள்ள அந்த குளத்தில் மூழ்கி வெளியே வந்தாரே, அதனால் அப்பருக்கு ஒரு பேர் வந்தது. அது தெரியுமா? அங்கே முழுகினார், இங்கே எழுந்தார், வெளியில் வந்தார், அவர் ரொட்டீன் லைஃப்பில் போயிட்டார். அது வேறு. இங்கிலீஷில் சொல்லி தான் தேவாரம் சொல்ல வேண்டியது. குளிச்செழுந்த நாயனார், அவருக்கு குளிச்செழுந்த நாயனார், குளத்தில் குளிச்சு எழுந்தார், குளிச்செழுந்த நாயனார் என்று ஒரு பெயர். இன்றைக்கு திருவையாறில் இருக்கிற கூட்டத்தை இங்கிருந்தே நம்ம மனக்கண்ணால் பார்த்து கொள்ள வேண்டியது தான். அப்பருக்கு சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். காதல் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் முன் கண்டறியாதன கண்டேன் என்று சொல்லுகிற போது அந்த நினைவு தொடர் அப்படி வந்தது. அந்த அம்மா தொடங்கின உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, நல்ல நாளில் உரிய பாட்டை பாடுறாங்க என்று. இறைவன் திருவருள். இங்கே இன்றைக்கு நாம் 4ஆம் திருமுறையிலே திருவதிகை வீரட்டானம் என்ற தலத்துக்குரிய பதிகத்தை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து ஒரு 4-5 பதிகம் திருவதிகை வீரட்டான பதிகமாகவே இருக்கிறது. இதில் பெருமைக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. காஞ்சி புராணம் 2ஆம் காண்டத்துக்கு உரை எழுதினது எல்லாருக்கும் தெரியும். 2012 சிவபிரகாஷ் சுவாமிகள் 23வது பட்டம் இருக்கிற போது வெளியிட்டார்கள். அந்த நூலுக்கு நான் உரை எழுதியிருக்கிறேன் அப்படின்னு தான் பேர். அந்த சிரமம்லாம் இங்கே எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்கிறேன், அது வேறு. அந்த 2ஆம் காண்டத்தை அதிகமாக படித்ததில்லை. வேண்டுகின்ற போது எது வேண்டுமோ அதை படித்து, அது ஒரு 1000 பக்கம். இப்போ இருக்கிற காஞ்சி புராணம் முதல் காண்டம் போட்டுமே இதுவே 600 சில்லற பக்கம்தான். அது 1000 பக்கம். கவிராட்சசர் என்று பெயர் அவருக்கு. என்னமோ திருவருள் என்னை கவிராட்சசருடைய 2 நூலுக்கு உரை எழுத வைத்தது. ஒன்று காஞ்சி புராணம், 2வது கட்சி ஆனந்தருத்ரேசர் வண்டு விடுதூது, 2 கச்சியப்பர் எழுதுனது. அவருடைய பாட்டுக்கு பிரித்து பொருள் கொள்ளுவது என்பதே சிரமம். அப்படி ஒரு கடம்படான்னு இருக்கும் நாடை. அது என்னமோ திருவருள் குருவருளாலே நீ தான் எழுதணும், வேறு யாரும் எழுதக்கூடாது, வேறு யாரும் எழுதக்கூடாதுன்னு சொல்ல, நீ தான் எழுதணும், நீ தான் எழுதணும்னு போகிற போதெல்லாம் வற்புறுத்துவாங்க. நான் பல காரணங்களை சொல்லி என்னால் முடியாது என்று சொன்னேன். கடைசியாக என்ன சொன்னாங்க, எல்லாவற்றையும் குருவருள் பார்த்துக்கும், நீ எழுது அப்படின்னாங்க. இல்லையா, இது மாதிரிப்பா என்னால் அவ்வளோ பெரிய நூலுக்கு உரை எழுத முடியாதுன்னா, காஞ்சிபுரத்தில் பிறந்த ஒன்று தவிர யார் எழுதுறது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை. அது ஒரு 3 வருஷம் எழுதுனேன், அப்புறம் வெளியிட்டாங்க, அது வேறு கதை. இப்போ என்ன சொல்ல வருகிறேன்னா, இப்போ அந்த நூலில் என்னென்ன பாட்டு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. உரை எழுதுனது நான் தான். அது அப்புறம் நாம் படிக்கலை. வேணுன்ற போது ஒரு பக்கத்தில் இந்த பகுதி வேணும், பன்னீர் திருநாம படலம் வேணும், 22 தளி படலம் வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு படலத்தை எடுத்து பார்த்து அதில் என்ன இருக்குது செய்திகள் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு புத்தகத்தை மூடிடுறோம். இன்றைக்கு நாம் படிக்க இருக்கின்ற திருவதிகை வீரட்டான பதிகம் கொப்பளித்து கொப்பளித்து கொப்பளித்துன்னு வருகிறது. அது கொப்பளித்த திருநேரிசை என்றே மேலே பெயரிட்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் உரை எழுதியிருக்கிற முத்துசு அவர்கள் இது இரட்டுற மொழிதலாக சொல்பின் தொடர் நிலையாக வருகிறது, வருகிற இடத்துல என்னென்ன அர்த்தமோ நீங்கள் பார்த்துக்கங்கன்னு எழுதிட்டார். கொப்பளித்தல் என்பது நமக்கு தெரியும். அகராதியிலே பார்த்தால்
ஒரு 3 பொருள் தான் போட்டிருக்கிறான் அந்த கொப்பளித்தலுக்கு. கொப்பளித்தல் அப்படின்னா குமிழ்த்தல், நீர் முதலிய குதித்தல், வாயை நீர் அலம்ப கொப்பளித்தல், இந்த 3 அர்த்தம் தான் போட்டுருக்கான் அகராதியில். இது எப்படி இங்கே வருகிறது என்று முன்னாலே பின்னாலே இருக்கிற சொல்லை வைத்து கண்டால்தான் அந்த கொப்பளித்தலுக்கு அர்த்தம் தெரியுது. அதனால தான் எல்லாவற்றுக்கும் ஒரே எழுத முடியாதுன்னு நீங்கள் வர்ற இடத்துல அப்படி அப்படியே பார்த்துக்கன்ற மாதிரி அவர் குறிப்பு எழுதிட்டார். இது எழுதுனது பெருசு, அதுக்காக நான் சொல்லலை. காஞ்சி புராணம் 2ஆம் காண்டம் எழுதுனேன்னு அதில் இதே அமைப்பில் ஒரு பாட்டு இருக்குது. எவ்வளவோ நூலை அவர் படிச்சிருக்கிறார். அவர் 1000 நூல் படிச்சிருந்தால் நான் 50 நூல் படிச்சிருப்பேன், இப்போ 20 நூல் படிச்சிருப்பேன். நான் படித்தது குறைவு, அவர் படித்தது நிறைவு, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உரை எழுதுகின்ற ஆசிரியர்களுக்கு எவ்வளவு புலமை வேண்டும், எவ்வளவு நினைவாற்றல் வேண்டும் என்பதற்கு அதுபோன்ற உரையாசிரியர்கள் தான் சாட்சி. நான்லாம் உரையாசிரியர்னு சொல்லிக்கலாமே தவிர தலகாணி வர தச்சு போடுற ஆள் தான் நான். அதாவது காஞ்சி புராணம் 2ஆம் காண்டம் 22 தளிப்படத்திலே இந்த பாட்டை பாரு என்று எழுதியிருக்கிறார். தேவாரத்தை படிக்கிறதுக்கு முன்னால் அந்த பாட்டை படிக்கிறேன், அதை மட்டும் தனியாக குறிச்சிட்டு வந்திருக்கிறேன். 22 தளிப்படலும் பாடல் 89 என்று போட்டு, நரவு கொப்பளிக்கும் தாளதாமரையின் நாரிதழ் கிழிதர உகழும் இரவு கொப்பளிக்கும் தீர்த்த நீராடி இலங்கு வெந்நீருமை தோய்ந்து துறவு கொப்பளிக்கும் மனங்கொளா அன்பில் துன்னி ஏத்தெடுக்கும் மாதவத்தோர் உறவு கொப்பளிக்கும் ஒண்மைசால் கருகுவாய்ச் கிராமத்தில் கருகுவேசன் என பெயர் கொண்டுன்னு முடியுது. இந்த பாட்டில் எப்படி இருக்குதோ அதே அமைப்போட, அதாவது சீர் என்று சொல்வோம். இந்த பாட்டினுடைய வரியில் எத்தனை பதம் இருக்கிறது அப்படின்றது உரைநடை. செய்யுள் வகையிலே சொன்னால் அது சீர் என்று சொல்லுவோம். காய்ச்சீர், விளச்சீர், மாச்சீர் அப்படின்லாம் அதுக்கு இருக்குது. அது யாப்பு இலக்கணத்தில் வரும். இதில் முதல் பதம் 2ஆம் பதம் 2 சீர். இந்த பதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து தவிர எல்லா எழுத்தும் அப்படியே 4 வரியிலையும் வரும். இந்த பாடம் வச்சுருக்கிறீங்களா, அதில் பாருங்கள். 2 அது கொப்பளிக்கும்னு சேர்த்து படிங்க. அந்த முதல் எழுத்து தானே மாறி இருக்குது, அது தவிர மீதி எல்லாம் அப்படியே இருக்குது பாருங்க. எல்லா பாட்டிலையும் அப்படி தான் வருது. இதை மட்டும் அவர் சுட்டி காட்டிட்டு காஞ்சி புராணம் 2ஆம் காண்டம் 22 தளிப்படலும் 89வது பாட்டை காண்கன்னு எழுத்தார். இது சொல்தோறும் படிக்கிற போது அங்கங்கே பொதுப்பொருள், புதிய பொருள் வருவதை பார்க்கிறோம். கொப்பளித்தல்ன்றது நம்ம வாய் கொப்பளிக்கிறோன்றது தான் நமக்கு தெரியும். அந்த அகராதியில் எழுதுகிற போது அதுக்கு என்ன எழுதினார்கள் அப்படின்னு சொன்னால், குமிழ்த்தல். இப்போ வாயில் ஆமாம், அந்த குமிழ் மாதிரி அது உள்ளே வர்ற மாதிரி நீர் முதலிய குதித்தலாம். இப்போது வெள்ளம் போகிற போது மேலேருந்து மழை துளி சொட்டும், ஒரு கால்வாய் மாதிரி போகும். இப்போல்லாம் அதை பார்க்குறதுக்கு நம்ம வாய்ப்பு இல்லை, எல்லாம் பாதாள சாக்கடையில் போயிடுது. நான் கிராமத்தில் அது நிறைய பார்த்துருக்குறேன். இந்த ரோடு ஓரத்தில் காவா போகும், எல்லா தண்ணியும் ஒரு இடத்துல. இப்போது பழைய கால கிராம அமைப்பே தனி. மேடான இடத்திலே ஊர் இருக்கும், அதெல்லாம் தண்ணி வடிந்து போகிற மாதிரி ஊர் அமைப்பை தாழ்வாக வைத்து அது சேர்க்கிற இடத்தை தாங்கல், ஏரி, மதகு, கண்வாய், கண்மாய் அப்படிலாம் வச்சு அந்த தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல போய் சேரும். பேராசிரியர் அருணைவிடிவேல் முதலியார் ஒரு தடவை சொன்னார்கள், எவ்வளவு மழை பெய்தாலும் கோயிலே வெள்ளம் வராது என்று அவர் சொன்னார். ஏன் அப்படின்னா, முதல்ல பெரிதாக கட்டியிருக்கிற காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்.
அது உயர்ந்த இடம். ஒரு ஊர் முழுக்க ஏதாவது ஒரு அபாயம் என்று சொன்னால் கோயிலுக்குள்ளே இடம் கொடுக்கணுமா. ஊரில் இருக்க அத்தனை பேரும் போனாலும் அடங்குற மாதிரி அந்த கோயில் இருக்கணும். அதனாலே அப்படி ஒரு ஏதாவது இடர்பாடு வருகிற போது உள்ளே போய் அந்த மழை பெஞ்சு வெள்ளம் வந்து அவன் கதை என்ன ஆகும்? அது மூட்டை இருக்கும், களஞ்சியம். அது முதல் காரணம். முன்னாலே அது வழிபாட்டுக்கு மட்டும் உரியதாக அல்லாமல் அரசன் வந்து கூடுகின்ற இடம், ஊர் மக்களுக்கு கூட்டம் நடத்துகின்ற இடம், போர் பயிற்சி கொடுக்கிற இடம், பட்டறை வைத்து வேல் முதலியவை செய்கிற இடம், இப்படி பல காரணங்களுக்காக பயன்பட்டது. ஆகையினாலே கோயில்களை பெரிதாக கட்டினார்கள். இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னார் அவர். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், ஒரு 20 சென்ட் நிலத்தை வாங்கி வச்சுக்கின்னு அதுக்குள்ளே ஒரு நகரை போட்டு அதில் ஒரு கோயிலுக்குன்னு இடம் ஒதுக்கி அது உள்ளே போய் சுற்றி வர்றது இந்த டேபிள் போல் 2 இடம் இருக்கும். இதுக்குள்ளவே முருகன், விநாயகர், சிவபெருமான், துர்க்கை, பைரவர், நவகிரகம் எல்லாத்தையும் வச்சு விடுறோம். எல்லாத்தையும் சேர்த்துங்கிறதே ஒரு கும்பிடு போட்டால் போதும். அவ்வளோ சோம்பேறித்தனம் நமக்கும். அதனாலே அந்த தண்ணி ஓடுகின்றதுக்காக சொன்னேன். கால்வாய் ஓடிக்கொண்டே இருக்கும், மழை தண்ணீர் போய்கொண்டே இருக்கும். மேலேருந்து பெருமழை பெய்கிற போது ஒரு துளி அந்த கால்வாயில் விழுந்தால் உடனே முட்டை கிளம்பும். அது அப்படியே பக்கத்தில் போகும். கிட்ட இருந்து பார்த்தா தான் தெரியும். அது பக்கத்தில் போகிற போது சின்ன முட்டையோடு சேர்ந்து 2 சேர்ந்து பெருசாகிடும். இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா இன்னும் 2 3 சேரும். பெரிய முட்டையான உடனே உடஞ்சி போயிடும். அந்த குமிழ் கொப்பளிப்பு என்று பெயர். கொப்பளம் வந்துடுச்சுன்னு சொல்லுவான். அதான் அந்த குமிழ் மேலே வருது இல்லையா, அதுதான் இவர் சொல்கிறாரு. அதாவது நீர் முதலாய குதித்தல்ன்றார். குதிக்கிற போது அந்த கொப்பளம் ஏற்படும். உள்ளேருந்து தண்ணி வெளியே வருது இல்லை, அதுதான் கொப்பளம். சீழ் வருது, கொப்பளம் ஆயிடுச்சு, சீழ் வருதுன்றமே. இந்த பாட்டு இந்த சொல்லையே எல்லா பாடல்களிலேயும் கொண்டிருக்கிறது. எல்லா பாட்டிலையும் முதல் 2 வரிகளை பாருங்கள். அது அந்த முதலெழுத்தை தவிர அப்படியே வர்ற மாதிரி இருக்கும் எல்லா பாட்டும். அது ஒரு அதிசயமான அமைப்பு. இது வரைக்கும் நானும் பார்த்ததில்லை. காஞ்சி புராணத்துக்கு ஒரு எழுதின தவிர அந்த பாட்டு அதில் இருக்குதான்னு எனக்கு தெரியாது. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அதை பார்த்தேன். இன்னும் அவர் எழுதியிருக்கிற பாட்டு 2ஆம் காண்டத்தில் கச்சியப்ப முனிவர் எழுதியிருக்கிற பாட்டு, நரவு கொப்பளிக்கும் தாளதாமரையின், நரவு கொப்பளிக்கும் தாளை உடைய தாமரை. தாமரை மலர் பறித்து நம்ம பார்த்துருக்கோம், நீள காம்பு இருக்கும். அந்த தாமரை மலரை கிள்ளிடுங்க, அல்லது கொம்பு அந்த கொடியில் நடுப்பில் கிள்ளுங்க, உள்ளேருந்து முட்டை முட்டையாக தண்ணி வரும். அது எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்களோ தெரியாது. தண்ணி வரும் மேலே. நீங்கள் மேலே இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது, இங்கே கிள்ளிட்டீங்கன்னு வச்சுங்க, பூ போயிடுச்சு, மறுபடியும் இங்கே கிள்ளினாலும் வரும், எங்கே கிள்ளினாலும் வரும் அந்த தண்டு முழுசும். அந்த தாளிலே அது வேற நூல் வரும், அதில் தான் தாமரை திரி போடுறதுன்றது சொல்கிறது. அது காய வச்சு எடுக்கிற போது வரும். அதனால் இவர் சொல்கிறார், நரவு கொப்பளிக்கும் தாள தாமரையின் நாரிதழ் கிரிதர உகழும் இரவு கொப்பளிக்கும் நீர்த்த நீராடி. அப்படியே வருது. அதாவது நீர் வளம் இருந்தால் மீன்லாம் இருக்கும், அதுதான் இரவு கொப்பளிக்கும் இறால் மீன்கள் துள்ளுகின்ற வயல் என்று அந்த வளத்தை பேசுகிறார். அது 29வது தளிப்படலத்தில் 89வது பாட்டாக இருக்கிறது என்று பார்த்தேன். அப்படி பார்த்தபோது எனக்கு இன்னொரு செய்தி நம்ம சொல்லணும், இது எங்கேயும் சொல்லலை அப்படின்னு ஒரு பாட்டு எழுதிட்டு வந்தேன். அதாவது எல்லாரும் ஏகாம்பரத்துக்கு துதி சொல்லுகிறார்கள் எல்லா நூல்லையும். அந்த மாதிரி இவர் ஏகாம்பரத்துக்கு துதி பாடுறார். பாடுற போது ஒரு அருமையான செய்தியை சொல்கிறார். நம்மளாம் ஏசி போட்டுக்கிறோமே, அந்த ஏசி சிவபெருமான் வச்சுங்கிறாருன்னு சொல்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவருக்கு வெப்பமான உடம்பு, அந்த வெப்பத்தினாலே சூடு அதிகமானால் உடம்பு தாழாது, அதுக்காக கூடவே ஈரத்தையும் வச்சுங்கிறாராம். அப்படி சொல்கிறார்.
மழலை வண்டு இமிரும் கொன்றை மாளிகை துவற்றும் தேனும் குழவி வெண்மதியும் நீரும் தரு குளிர்க்கு உடைந்தால் மான. உடம்பில் அவருக்கு ரொம்ப சில்லிட்டு போச்சான். எதனால் சில்லிட்டுது அப்படின்னா, கொன்றை மலர் சூடி இருக்கிறார், அதில் வண்டுகள் மொய்க்கின்றன, மலரிலிருந்து தேன் ஒழுகுகிறது. தேன் உடம்பில் படுற போது சில்லுன்னு ஆகுது. மழலை வண்டு இமிரும் கொன்றை மாளிகை, மாளிகைனா மாலைன்னு அர்த்தம், துவற்றும் தேன், அதிலிருந்து வெளிப்படுகின்ற தேனும் குழவி வெண்மதியும், நிலவு குளிர்ச்சியானது, அந்த குளிர் வேறு இருக்குது. அதுக்கப்புறம் நீரும் கங்கையாரும் தரு குளிர்க்கு உடைந்தால் மான. இப்போ தண்ணீர் குளிர்து, நிலவு குளிர்து, தேன் குளிர்து, இதெல்லாம் உடம்புல படுது. ஐயோ குளிராகுது, என்ன பண்ணுறது அப்படின்னு பெருமான் என்ன பண்ணாராம், தழல் விழித்தலத்தும் நெருப்பை நெத்தி கண்ணில் வச்சுக்கினார். தழல் தழல்னா நெருப்பு, விழித்தலத்தும் அங்கை தலத்தினும் அனலேந்தி ஆடுகின்ற பெருமான். நெத்தியில் ஒன்று வச்சுக்கினாரு, கையில் ஒன்று வச்சுக்கினாரு. தழல் விழித்தலத்தும் அங்கை தலத்தினும் ஏந்தியாடும் அழகனை திருவேகம்பத்து அடிகளை வணக்கம் செய்வாம் அப்படின்னு சொல்கிறார். 3 வகையாக தேன், நீர், மதி எல்லாம் சேர்ந்து குளிர்ச்சியை கொடுக்குது. அது 2 நெருப்பாலே அந்த குளிரை சரியாக்கிறாராம். ஒரு கற்பனை தானே, பார்க்குற போது கேட்குற போது, அது கேட்டு சிந்திக்கிற போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அந்த துதிப்பாட்டையும் கொஞ்சம் எழுதிட்டு வந்தேன். மழலை வண்டு இமிரும் கொன்றை மாளிகை தோற்றும் தேனும் குழவி வெண்மதியும் நீரும் தரு குளக்கு உடைந்தால் மான. வேண்டாம், குளிருக்கு வருந்தியது போல தழல் விழித்தலத்தும் அங்கைத்தலத்தினும் ஏந்தியாடும், நெற்றிக்கண்ணிலேயும் கையிலேயும் நெருப்பை வைத்து கொண்டு நடனமாடுகின்ற அழகனை திருவேகம்பத்து அடிகளை வணக்கம் செய்வாம் என்று திருவேகம்பநாதர் துதியை சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த பாட்டை திருமுறை தொடங்கலாம். இரும்பு கொப்பளித்த யானை ஈருரி போர்த்த வீரன் சுரும்பு கொப்பளித்த இன்சொல் காரிகை பாகமாக சுரும்பு கொப்பளித்த கங்கை துவலை நீர் சடையில் ஏற்ற அரும்பு கொப்பளித்த சென்னி அதிகை வீரட்டனாரே. அதிகை வீரட்டத்தில் இருக்கிற பெருமானுடைய தன்மை சொல்கிறார். எல்லாம் இதையே தான் சொல்லிட்டு வரப்போகிறார். அந்த சொற்கள் மாறுபட்டு நமக்கு பொருள் இன்பம் கொடுக்கிறது. இரும்பு கொப்பளித்த, இரும்பு என்றால் கருமை நிறத்துக்காக காட்டுகிறார். அந்த கருமை நிறம் எப்படி கொப்பளித்து மேலோங்கி வருமோ அதுபோல கரிய யானை, கருத்த யானையா, அந்த யானையினுடைய கொப்பளித்த யானையின் ஈருரி போர்த்த வீரன். ஈருரி, உரின்னா தோல், ஈருரின்னா ஈரம் பொருந்திய தோல், புது தோல், யானைத்தோல். யானைத்தோலுக்கு ஒரு குணம் என்ன என்று சொன்னால், முதல்ல அது உரிக்க முடியாது. யானைத்தோலை உரிக்க முடியாது. நாய்த்தோலை உரிக்கலாம், மான் தோலை உரிக்கலாம், மாட்டுத்தோலை உரிக்கலாம், புலித்தோலை உரிக்கலாம். யானைத்தோலை உரிப்பது இல்லை, வழக்கமே கிடையாது. கோயில்களில் கூட பார்க்குறோம், கோயில் யானை இறந்து போனால் பெரிய பள்ளம் வெட்டி உப்பு மணல் முதலியவற்றை போட்டு யானையை இறக்கிடுவாங்க அப்படியே. அதுக்கப்புறம் வேணா தோண்டி அதுக்குள்ளே இருக்கிற எலும்பு தந்தத்தெல்லாம் எடுப்பாங்க. தோலை உரிக்கிற வழக்கம் கிடையாது. ஏன்னா தோல் உரிக்க முடியாது. உரித்தாலும் உடம்பிலே அந்த தோல் படக்கூடாது. பட்டால் அது உடலை அரித்து கொன்று விடுமா. பெருமானுடைய பெருவீரத்தினாலே அகடிதடகா நியாயம் என்று சொல்லுவது போல உரித்து போர்த்து கொண்டார். அவர் ஒன்று நிற்கிறார், ஒன்று ஆகாமல் நிற்கிறார். அந்த மாதிரி ஒரு தோலை கொடுத்து யாருன்னா சாவடிக்கணும்னு நினச்சா நம்ம சாவடிச்சிடலாம் போல. அது மாதிரி உரிப்பது சிரமம், அதற்கு மேலே தாங்குவது சிரமம். அதை செய்த பெருமான். இரும்பு கொப்பளித்தன்ன யானை ஈருரி போர்த்த வீரன் கரும்பு கொப்பளித்த இன்சொல் காரிகை பாகமாக. கரும்பு கொப்பளித்தன கரும்பின் சாறு கொப்பளித்து வருவது போன்ற இனிய சொல்லை சொல்லுகின்ற உமாதேவி பக்கத்திலே வைத்து, சுரும்பு கொப்பளித்த, சுரும்புன வண்டு, வண்டு கொப்பளிக்கின்ற, அதாவது நிரம்பி வருகின்ற
கங்கை துவலை நீர் சடையிலேற்ற இது ரீங்காரம் செய்கிறது. கங்கை நீரை சடையிலே ஏற்றிருக்கிறார். அரும்பு கொப்பளித்த சென்னி அதிகை வீரட்டனாரே. அரும்பு கொப்பளித்தன்னா சடையிலே இருக்கிற அந்த மாலையில் இருக்கிற கொன்றைகள் அரும்பு நிறைய இருக்கிறதாம், அதிலிருந்து துளி வருகிறதாம். அப்படி சடையிலே அணிந்த பெருமானே, சடையிலே என்ன இருக்கிறதுன்னு சொல்கிறார். ஈருரி போர்த்திருக்கிறான், காரியை பக்கத்திலே வைத்திருக்கிறான், கங்கை துவலை நீர் இருக்கிறது, கொன்றை மாலை இருக்கிறது. அப்படிப்பட்ட இறைவனை வணங்குவோம். அப்படிப்பட்ட இறைவன் அதிகை வீரட்டத்திலே இருக்கிறான் என்று சொல்லுகிறார். இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால், அந்த வார்த்தை அந்த ஈ கா சு ரு தவிர கொப்பளித்த வரைக்கும் ஒரே சொல்லு வரும், எழுத்தே மாறாது. இது ஒரு அருமையான யாப்பு வகை. யாப்புன்னா பாட்டு பாடுற இலக்கணம், யாப்பு இலக்கணம். அதில் அந்த எழுத்து வர்த்தனை, எழுத்து விரக்தி, விருத்தி, எழுத்து விருத்தி என்றெல்லாம் இலக்கணம் இருக்கிறது. அதில் எழுத்து வர்த்தனை என்ற இலக்கணத்திலே பாடப்படுகின்ற பாட்டு இது. நீங்கள் அடுத்த பாட்டையும் பாருங்கள். கொம்பு கொப்பளித்த திங்கள் கோணல் வெண்பிறையும் சூடி வம்பு கொப்பளித்த கொன்றை வளர்சடை மேலும் வைத்து செம்பு கொப்பளித்த 3 மதிலுடன் சுருங்க வாங்கி அம்பு கொப்பளித்து எய்தார் அதிகை வீரட்டனாரே. இதுலேயும் அந்த கோ வா சே ஆ தவிர மீதியெல்லாம் ஒரே எழுத்து தான். அதுபோல் பாடல் முழுவதும் பாடியிருக்கிற அழகு, அதனுடைய பொருள் நயம், அதுதான் சொல்லணும். வேறு ஒன்றும் புதிய செய்தி, நிரம்ப செய்தி இதில் இல்லை இந்த பாடலில். ஏன்னா வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்ய வாரும் அப்படின்னு சுந்தர இறைவன் சொன்னார் என்று பெரிய புராணத்தில் பார்ப்போம். அந்த வித்தகத்தை இங்கே காட்டுவது போல அப்பர் பெருமானுடைய வாக்கு அமைந்திருக்கிறது. வித்தகம் என்றால் அறிவின் மேன்மை அப்படின்னு அர்த்தம். ஒன்றுதான். இப்போ அது அந்த வித்தகம் என்பது எப்படி ஆகிப்போச்சுன்னா, வித்தைன்னு ஆகிப்போச்சு. நீ கத்த வித்தை என்கிட்ட காட்டுறியா அப்படின்னு வழக்கத்தில் கேட்குறோம். வித்தகம் என்றால் அறிவினுடைய மேன்மை. அந்த வித்தகத்தை சொல்லுகின்ற பாடல்கள் தான் இந்த பதிகத்தில் இருக்கிற பாடல்கள். அதாவது கொம்பு கொப்பளித்த திங்கள். கொம்பு என்றால் ஊதுகொம்பு. திங்களுக்கு அதை உதாரணமாக சொல்கிறார். ஊதுகொம்பு எப்படி நிலவுக்கு உதாரணமாகும் அப்படின்னு சொன்னால், இந்த வளைவாக ஒரு கொம்பு ஊதுவார்கள், அந்த ஷேப், அந்த மாதிரி நிலவை தலையில் அணிந்திருக்கிறாராம். இப்போ நாமெல்லாம் எல்லாத்தையும் கண் முன்னால் பார்க்குறோம், அது நம்ம ஓமைக்கு வரல. இப்படி எங்கேயோ பார்க்கிறவர், இறைவனை வணங்குகின்றவர், இயற்கையை கண்டு இயற்கையோடு அவனுடைய வடிவத்தை ஒப்பிட்டு அந்த வடிவம் இதுக்கு எப்படி பொருந்துகிறது என்பதை சொல்லுகிறார். ஊதுகொம்பு வளைந்த முகிலால் செய்யப்படுவதாகினாலே ஆமாம், ஜெமினியில் இன்னும் அந்த சிலை வச்சுங்கிறாங்க. அது மாதிரி கொம்பு கொப்பளித்த திங்கள் கோணல் வெண்பிறையும் சூடி. திங்களாகிய கோணல்னால் வளைந்த பிறை தலையிலே அணிந்து வம்பு கொப்பளித்த கொன்றை வளர்சடை மேலும் வைத்து. வம்பு என்றால் வாசனைன்னு அர்த்தம். வம்பு நாம் சொல்கிற வம்பெல்லாம் வேறு. வம்பு நான் மலர், வம்பரா மலர், வம்பரா வரி வண்டு மணனார மலரும், வம்பு அரா வாசனை அறாத. வம்புன்னா வாசனை, கொப்பளிக்கிறதுனா வாசனை அதிகமாக இருக்கிறது. கொன்றை வளர்சடை மேலும் வைத்து செம்பு கொப்பளித்த 3 மதிலுடன் சொருங்க வாங்கி. செம்பு கொப்பளித்தன்னா செம்பால் செய்தன்னு அர்த்தம். இது பல இடங்களில் பலவாறு சொல்லுகிறார்கள். பொன், வெள்ளி, இரும்பு என்று சொல்லுகிறார்கள். செம்பாலான மதில்களை உடைய கோட்டை என்று சொல்லுகிறார்கள். அவர் தேரில் போய் எரித்தார்,
அம்பு கொண்டு போய் எரித்தார், சிரித்து அழித்தார் என்று பலவாறு சொல்லப்படுகிறது. இதில் அவருடைய வீரம் வெளிப்படுகிறது என்பதை தவிர இந்த செய்தி சரியா அந்த செய்தி சரியா என்று ஆராய முடியாது. ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பே மிகை என்று உந்திய பெற ஒன்றும் மிகை என்று உந்தி பெற என்று மாணிக்கவாசர் பாடுறார். அப்போ அம்பினால் போட்ட அம்பில் எரிச்சார்னு சொல்லி அது கூட மிகையை சீர்ச்சி எரிச்சிட்டார்னு சொல்கிறார். அதனால் இந்த கோட்டை மும்மதில்களால் ஆனது, 3 வகையானது, பறந்து செல்வது, எல்லாருக்கும் துன்பம் தருவது. தாரகாட்சன், கமலாட்சன், வித்யுன்மாலி என்ற 3 அரக்கர்கள் அப்படி துன்பம் செய்தார்கள், பெருமான் அழித்தார் என்ற செய்தியெல்லாம் படிக்கிறோம். அந்த செய்தியை சொல்லுகிறார். செம்பு கொப்பளித்த 3 மதிலுடன் சுருங்க வாங்கி, சுருங்கன்னா அழிந்து போகன்னு அர்த்தம். சுருங்கி போச்சு ஒன்றுமே இல்லை அப்படின்னா அழிந்து விட்டதுன்னு அர்த்தம். அம்பு கொப்பளித்த எய்தார் அதிகை வீரட்டனாரே, திருமாலாகிய கணையை எய்தார் என்றே வருகிறது இதில். ஆனால் சிரித்து முப்புறம் எரித்த பெருமான் என்று அருணகிரியார் கூட பாடுகிறார். ஆக மும்மதிலை அழித்தார். அந்த செய்தியை இப்படி சொல்லுகிறார். கொம்பு, வம்பு, செம்பு, அம்பு என்ற சொற்களை சொல்லி அது கொப்பளிக்கின்ற வகையிலே அதிகை வீரட்டத்தில் இருக்கிற பெருமான் மும்மதில் எரித்தார் என்று இதில் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் சொல்கிறார், விடையும் கொப்பளித்த பாதம் விண்ணவர் பரவியேற்ற சடையும் கொப்பளித்த திங்கள் சாந்தம் வெந்நீர் பூசி உடையும் கொப்பளித்த நாகம் உள்குவார் உள்ளத்தொன் என்றும் அடையும் கொப்பளித்து சென்னி அதிகை வீரட்டனாரே. இங்கே எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று சொல்லுவது போல தலையலங்காரத்தை சொல்லி இந்த பாட்டில் பல இடங்களில் தலையலங்காரம் சொல்லுகிறார். பழைய சினிமா படத்தில் வேடன் கண்ணப்பான்னு நினைக்கிறேன் ஒரு படம் வந்தது. அதில் இறைவனை பற்றி பாடுக, கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாசான்னு அந்த பாட்டு தொடங்கும். அதில் வரும் தலையலங்கார பாண்டியராணி நேசா என்று ஒன்று வரும். அந்த தலையலங்காரம் என்பது அரசர்களுக்கு உரியது. இறைவன் அரசனாக சென்று அங்கே ஆண்ட காரணத்தினாலே இவனுக்கும் அந்த தலையலங்காரம் சொல்லப்படுகிறது. திருமுறையிலே சொல்லப்படுகின்ற தலையலங்காரம் வேறு. அங்கே போய் பெருமான் மன்னனாகிய உடனே அவனுக்கு செய்த அலங்காரங்கள் வேறு. திருவிளையாடற்பணத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார். நாகம் பொன்னாபரணமானது, உருத்திராட்சம் ரத்னமணியானது, மான் தோல் பட்டு உடையானது அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே வருவார். திருமணப்படலம் என்று முதல் காண்டத்தில் வரும் தடாதகை பிராட்டியாருடைய திருமணம். அதில் எது எப்படி மாறிற்று? கொன்றை மாலை வேப்ப மாலையாக மாறிற்று. கசப்பு மாலை அணிந்துன்னு இதுலேயே ஒரு இடத்துல அடுத்த பதிகத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். நாம் சாதாரணமாக வேப்பம்பூ கசக்குதுன்றதை வருஷப்பருப்பணிக்கு மட்டும் பார்க்குறோம். முன்னெல்லாம் கிராமத்தில் வேப்பம்பூ நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க. வேப்பம்பூ ரசம் வைப்பாங்க, வேப்பம்பூ தொகையில் அரைப்பாங்க. உடல் நோய் பூ ரொம்ப சின்னது, அதை வேப்ப மரத்தின் கீழே போய் துணி போட்டு வச்சு அது விழுற போது எடுத்துக்குவாங்க. இல்லாட்டா சாதாரணமாக பெருக்கி வந்தாங்கன்னா அப்படி பெருக்கின்னு எடுத்து வந்தாங்கன்னா அதில் எடுத்து குப்பையெல்லாம் நீக்கி எடுத்துக்குவாங்க. அதாவது நம்முடைய பழைய கால வாழ்க்கை இயற்கையோடு இயந்த வாழ்க்கை. எந்த வைத்தியத்துக்கும் யாரும் போக வேண்டாம். சாப்பிட தினசரி உணவே நம்முடைய உணவே மருந்து. இப்போ நமக்கு மருந்தே உணவாக இருக்குது. அது அப்படியே மாறிப்போச்சு. அதனால் அந்த வேப்ப மாலை அப்படி மாறிற்று என்று சொல்லுகிற போது கொன்றை மாலை வேம்பு என்பதை கசப்பு மாலைன்னு சொல்கிறார், வேப்ப மாலை என்று நேராக சொல்லாமல். அப்படி அந்த அலங்காரத்தை பற்றி சொல்லுகிற போது சடையில் என்னாச்சு, விடையில் என்னாச்சு, உடை எப்படி ஆயிற்று, அதெல்லாம் சேர்ந்து அடையும் கொப்பளிக்கும் எல்லாம் முகிழ்த்து வருகின்ற அதிகை வீரட்டனாரே என்று சொல்லுகிறார். அவர் மேலே என்ன சொல்கிறார்? உடையும் கொப்பளித்த நாகம். நாகம் என்பது அரைக்கச்சு, இடுப்பில் கட்டி இருக்கிற கச்சு. அதுக்கு அடுத்தது சொல்லுகிறார், உள்குவார் உள்ளத்து என்றும் அடையும் கொப்பளித்த சென்னி. அதுதான் முக்கியமான செய்தி இதில்.
யார் தன்னை எண்ணுகிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்வான் பெருமான். உள்குவார் உள்ளத்து என்றும் அடையும் உள்குவார் கொப்பளித்த சென்னி. யார் தன்னை நினைக்கிறார்களோ, நினைப்பவர்தம் மனங்கோயில் கொண்டருளும் அம்பலத்து நிறுத்தனாரை தினைத்துணை போது மறந்து உய்வேனோ எனப்பாடி தில்லை சார்ந்தார் என்று பெரிய புராணத்தில் வரும். இறைவன் யார் தன்னை நினைக்கிறார்களோ அவர் உள்ளத்திலே இருந்து அருள் புரிகிறான். அதனால் உள்குவார் உள்ளத்தாய் என்றே ஒரு தொடர் வருகிறது. யார் நினைக்கிறார்களோ நினைப்பவருக்கு துணை செய்கிறான். அதாவது நினைப்பவருக்கு நடராஜா, நினைக்காதவங்களுக்கு யமராஜான்னுவாங்க. அந்த மாதிரி யார் நினைக்கிறார்களோ அவர் உள்ளத்திலே அடைகின்ற பெருமானாக இருக்கிறான் என்று சொல்லி, அடையும் கொப்பளித்த சென்னி அதிகை விரட்டனாரே, இப்படி தலையலங்காரம் உடையவராக இருக்கின்ற அதிகை விரட்ட பெருமானி வணங்குகிறேன் என்பது பொருள். அடுத்தது, கரையும் கொப்பளித்த கண்டர் காமவேள் உருவம் மங்க இறையும் கொப்பளித்த கண்ணர் ஏத்துவார் இடர்கள் தீர்ப்பார் மறையும் கொப்பளித்த நாவர் வண்டு உண்டு பாடும் கொன்றை அறையும் கொப்பளித்த சென்னி அதிகை வீரட்டனாரே. எல்லா பாடல்லையும் தலை சென்னி 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 என்று வர்றதை பாருங்க. அதாவது முதலே சொன்னேன், எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று. அருள் நோக்கு கண்களிலே இருக்கிறது, முறையீட்டை கேட்கின்ற காது தலையிலே இருக்கிறது, அதை தீர்க்கின்ற மருந்தாக வெப்பத்தை தீர்ப்பது, நோயை தீர்ப்பது என்று பிறை நிலவு, சாபம் எப்படி வந்தது, அது எங்கே சென்றால் சேரும் என்று காட்டுவதாக இப்படி அறிகுறிகளாக பலவற்றை சென்னியிலே வைத்திருக்கிற காரணத்தினாலே அப்பர் பாடினார் வேறு இடத்துல, தலையே நீ வணங்காய் தலைமாலை தலைக்கணிந்து தலையாலிய வழிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் அப்படின்னு பாடுறார். அது ஒரு அழகு. தலை தலை தலைன்னு எல்லாத்துலேயே வருது. இந்த பாட்டில் தவறாமல் சென்னின்னு வரும். பல இடங்களில் சென்னியை பார்க்கலாம். ஏன்னா அந்த சிந்திக்கின்ற ஆற்றலும் அருள் புரிகின்ற ஆற்றலும் சென்னியிலே இருந்து தோன்றுவதனாலே சென்னியை சிறப்பித்து பாடுகிறார் என்று ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறோம். அதனால் இங்கே என்ன பண்ணுறார், கரையும் கொப்பளித்த கண்டர். கரை என்றால் விஷம் உண்டதினாலே ஏற்பட்ட கரை, கருப்பு, அது அதிகமாக வெளியே தெரிகின்ற கழுத்தை உடையவர். கரையும் கொப்பளித்த கண்டர் காமவேள் உருவம் மங்க. மங்குதல் என்றால் குறைதல், அழிதல் என்று அர்த்தம். காமவேள் உருவம் அழிந்து போக, மன்மதன் கையிலே போய் பெருமானிடத்திலே எரிந்து போகிறான்ற செய்தியை பார்க்குறோம். பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது, பல பேர் சொல்லுகிறார்கள், பல நேரங்களிலே நீங்கள் படித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். அதில் ஒரு முக்கியமான செய்தி கந்தபுராணம் சொல்லுகிறது. பெருமான் யோகத்தில் இருக்கிறார். யோகத்தில் இருக்கிற போது உலக இயக்கம் இல்லாமல் உயிர்களெல்லாம் தனித்து நின்று துன்பப்படுகின்றன. தேவர்கள் துன்பம் தீரவில்லை, சூரபத்மன் துன்பப்படுத்துகிறான். அதுக்காக பெருமான் எழுந்து மனைவியோடு போகியாக இருக்கணும். இப்போ யோகியாக இருக்கிறான், அதனாலே செயல் நடைபெறவில்லை. போகியாக இருக்கணும், அதனால் என்ன பண்ணணும், போகத்தை உண்டாக்குகின்றவன் காமன், மன்மதன். வாரியார் சொல்லுவார், அவன் தான் எல்லாருக்கும் காமன். அந்த காமன் வருகிறான், பிரம்மன் கூப்பிடுறான், நீ போய் அவன் யோகத்தை கலைக்கணுன்னாரு. கலைக்கணும்னு சொல்கிறான். நான் போக மாட்டேன்றான். நீங்களெல்லாம் பயந்து நிற்கிறீங்க, நான் எப்படி போவேன் என்று பல காரணங்கள். கந்தபுராணம் ரொம்ப அழகாக சொல்லணும். சிம்புள் தனிப்பொரு சிம்புள் உறைவது கண்ட மான் அஞ்சுவது போல் அஞ்சினானான். சிம்புள்னா அந்த 8 கால் பறவை, சரபப்பறவை. அதாவது யானைக்கு சிம்ம சொப்பனம், சிம்மத்துக்கு சரப சொப்பனம் என்று ஒரு பழமொழி. சரபை பறவை, சரபேஸ்வரர் திருவிடமருதூர் பக்கத்தில் சரபேஸ்வரர் கோயில் எனக்கு தெரியாதா? எங்கெல்லாமோ டூர் போகிறீங்க, போயிருப்பீங்க, மறந்துட்டீங்க. அதாவது சரபம் என்பது எண்கால் பறவை. அது அப்படியே சிங்கத்தை தூக்கின்னு பறக்குமா.
இப்போ யானைக்கு சிம்ம சொப்பனம். வள்ளுவர் சொல்கிறார்ல, பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலி தாக்குறின். புலிக்கே பயப்படும். ஆனால் பரியது கூர்ங்கோட்டது ரொம்ப கனமாக இருக்கும், கூரான தந்தம் இருந்தாலும் புலி வந்துன்னா ஓடிப்படும். அந்த யானைக்கு சிம்மத்தை கனவுல கண்டா, சிங்கத்தை கனவுல கண்டா யானை செத்து போடுமா. கனவுல யானைக்கு கனவுல வந்தாலே சிங்கத்தை பார்த்தாலே செத்துருமா. அந்த சிங்கத்துக்கு சரப சொப்பனம். அது சரப பறவை கனவிலே கண்டால் அது செத்து போடுமா. அவ்வளோ வலிமை உடையது அது. அந்த சரபமூர்த்தியாக வந்து தான் நரசிங்கத்தை அழித்தார், அடக்கினார் என்ற வரலாறு பார்க்கிறோம். அது சொல்லுகிறார், கரையும் ஐயா காமவேள் அப்போ மன்மதன் சொன்னான், நீ போய் சிவபெருமானுடைய தவத்தை கலைக்கணும், நீ அம்பு போடணும்னா. நாங்கள் போய் திரும்பி வர முடியாது, எரிஞ்சு போயிடுவேன்னா. நீ போகிறையா இல்லையா, சாபம் கொடுக்குறேன்றான் பிரம்மன். இதுதான் முக்கியமான செய்தி நான் சொல்ல வந்தது. நீ போ, இல்லைன்னா நான் சாபம் கொடுத்துருவேன் அப்படின்றான். அப்போ மன்மதன் சொல்கிறான், நான் சிவபெருமான்கிட்ட நேராக போய் எரிஞ்சு போனால் கூட அவர் அருள் பண்ணி என்னை எழுப்பி விடுவார். படுபாவி உன் வாயில் சாபம் ஆனால் நான் ஒரு வழி அழிஞ்சு போக வேண்டியது தாண்டா. அதாவது கேளிதொன்று உரைப்பல் வேத கேடு சூழும் நினைதுவாய் சூழினும் காளகண்டன் முன்பு போய் கணைகள் தூவி உயினும் மாளினும் உய்யலாகும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பாட்டு முழுசா சொல்ல தெரியல, இப்போது ஞாபகத்துக்கு வரல. உங்கள்கிட்ட போய் சாபம் வாங்கி நான் செத்து போகிறத விட அவங்கள்ட்ட போய் செத்தா மறுபடியும் எனக்கு வாழ்வாவது கிடைக்கும் அப்படின்னு போகிறான். அதனால் உருவம் மங்க என்று சொன்னால் உருவம் அழிந்து போக, காமனை அழிக்க. இறையும் கொப்பளித்த கண்ணார், அதாவது ஒரு இறை அப்படின்னா சிறிய பொழுது, இமைப்பொழுது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இறையும் கொப்பளித்த விழித்தாராம். அப்படி முழித்து பார்த்தார். ஒரு நிமிஷம் திறந்து பார்த்தான், விழித்தலோடும் சுட்டது ஆறெழல் பட்டது காமன் உடல் அப்படின்னு கந்தபுராணம் வரும். அந்த மாதிரி காமனை அழித்தவர் ஏத்துவார் இடர்கள் தீர்ப்பார். முன்ன சொன்னார் இல்லையா, உள்ளுவார் உள்ளத்தார் என்றும் அழைவார்னு சொன்ன மாதிரி இங்கேயும் அதே சொல்கிறார். ஏத்துவார் இடர்கள் தீர்ப்பார், மறையும் கொப்பளித்த நாவர், வேதம் சொல்லுகின்ற வாயை உடையவர், வண்டு உண்டு பாடும் கொன்றை, தலையிலே கொன்றை அணிந்திருக்கிறார். அவர் என்ன அணிந்திருக்கிறார்ன்றது நிறைய தெரியும். கந்தர் அலங்காரத்தில் முதல் பாட்டே அப்படி தானே வருது. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செஞ்சடாடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே என்று அருணகிரியார் பாடுவார். அப்படி மேலே இருக்கிற சடையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொன்றை அணிந்திருக்கிறார். அங்கே சொல்கிறார், அந்த கொன்றையில் தேன் இருக்கிறது, பக்கத்தில் அந்த தேனை தேடி வண்டு வருகிறது, வண்டு தேனை உண்டுகிறது, உண்ட பின்னாலே கழிப்பிலே பாடுகிறது. இப்போ சாதாரணமாக இருக்கிறவன் கடைக்கு போய் வரும்போது பாட்டு பாடினே வரான்ல, கல்லு தானே அது, இதுவும் கல்லு தானே. அதனால் உண்டதுனாலே பாடுகிறது. என்ன அழகாக சொல்லி வச்சிருக்கிறா பாருங்க. மறையும் கொப்பளித்த நாவர், வண்டு உண்டு பாடும் கொன்றை, அறையும் கொப்பளித்த சென்னி. அறைதல் என்றால் சொல்லுதல், ஒலி எழுப்புதல் அர்த்தம். பறை அறைந்தான், முரசறைந்தான் அப்படின்னா ஒலி எழுப்பினான் அப்படின்னு அர்த்தம். அறையும் கொப்பளித்த சென்னி அதிகை வீரட்டராரே. அது அடுத்தது, நீரு கொப்பளித்த மார்பர் நிழல் திகழ் மழு ஒன்று ஏந்தி கூறு கொப்பளித்த கோதை கோல்வளை மாதோர்பாகம் ஏறு கொப்பளித்த பாதம் இமையவர் பரவியேத்த ஆறு கொப்பளித்த சென்னி அதிகை வீரட்டனாரே. நீரு கொப்பளித்த மார்பர், திருநீரு அணிந்த, கொப்பளித்தல்னா அதிகமாக வருதல், திருநீற்றை அதிகமாக பூசிய. அதனால தான் அப்புறம் ஒரு இடத்துல பாடுவார், மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் தாழ் தொழாதே. உய்யலாம் என்று உரிதூக்கி
அந்த பழமொழி பதியத்தில் வரும். அது தாண்டகத்தில் மெய்யலாம் வெந்நீர் சன்னித்த, சன்னித்தல்னா பூசுதல்னு அர்த்தம். அதை இங்கே சொல்கிறார். நீர் கொப்பளித்த மார்பர், மார்பிலே வெந்நீர் பூசியவர். அதாவது உள்பகை ஒழிக்குமென்று வெந்நீர் அணியாதே மண் பூசும் அன்பர் என்று திருவிளையாடலில் ஒரு செய்தி வருகிறது. விருத்தகுமார பாலரான படலம் என்று ஒரு படலம் உலக இயற்கைக்கு மாறானது. நாமெல்லாம் குழந்தையாக பிறப்போம், குமரனாக வளருவோம், கிழவனாக போவோம். இறைவன் கிழவனாக வந்து குமரனாக மாறி பாலனாக வருகிறார். அது உலக இயற்கைக்கு மாறுபட்டது. அது இறை இயற்கை, இது மனித இயற்கை. அதில் வருது, ஒரு நல்ல சிவகுலத்தில் சிவகோத்திரத்தில் பிறந்து சிவபூஜை பண்ணி கௌரி என்று பெயர் பெற்று கௌரி மந்திரத்தை சொல்லி வாழுகின்ற ஒரு கன்னியை நாமம் போட்டுங்கிற பாப்பா பிச்சைக்கு வந்தான்னு அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா அம்மா. பெரிய செய்தி. அப்போ என்ன ஆயிற்று அப்படின்னு சொன்னால், இந்த குடும்பத்தில் வந்து நான் இருக்கிறேன்னு அந்த பெண்ணு அழறா. நீர் பூசினால் உள்மாசு கழுவும், உண்மாசு கழுவுவது நீர் என்று அறிந்தும் பூசை இனியது நீர். வேறாய குடிச்ச உடனே உருவம் மாறி போகுது. என்ன மெடலையாமேவா? சரி, திருவள்ளுவரில் மேகராக குறிஞ்சின உடனே அதான் ஞாபகம் வருது. ரொம்ப நன்றிங்கம்மா. ஏன்னா ஒன்று நினைவுபடுத்தினா இன்னும் எங்கன்னா நான் சொல்லுவேன் 4 பேருக்கு. பாருங்க, கருப்பு வண்டாச்சு, அது போய் தேன் குடிச்சிது, அந்த தேன் நேரம் உடம்புல ஒட்டிக்கிச்சு, அது வண்டு வேறா போச்சு. இப்போ சாதாரணமாக போகிற போது நானாக இருக்கிறேன், அது உள்ளே போய் குடித்த உடனே நான் வேற வாரு. அது மாதிரி வண்டு அறையும் சென்னி அதிகை வீரட்டனாரே என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்த பாட்டு சொன்னேன். நீர் கொப்பளித்த மார்பர் நிழல் திகழ் மழு ஒன்று ஏந்தி. நிழல் திகழ் என்றால் ஒளி வீசுகின்றன்னு அர்த்தம். ஒளி வீசுகின்ற மழு ஆயுதம், கோடாலி போன்று கையில் இருக்கிற ஆயுதம் ஏந்தி. கூறு கொப்பளித்த கோதை, கூறு கொப்பளித்த, கூறுனா பாகம், ஒரு பாகத்திலே அதிகமாகி நிற்கும், அனுஷ்டித்து நிற்கும், சேர்ந்து பங்கிட்டு நிற்கின்ற கோதை உமையாள். கோல் விளை மாதோர் பாகம், கூறு கொப்பளித்திருக்கின்ற கோல் விளையாள் அந்த மாதை ஒரு பாகத்திலே வைத்து. ஏறு கொப்பளித்த பாதம், ஏறு என்றால் ரிஷபம், ரிஷப வாகனத்திலே கால் வைத்து ஏறி மேலே அமர்கின்ற திருவடிகள். இமையவர் பரவி ஏத்த தேவர்களெல்லாம் தொழ ஆறு கொப்பளித்த சென்னி அதிகை வீரட்டனாரே. கங்கையாறு பெருகி பொங்கி பாய்கின்ற நதியை தலையிலே வைத்த பகீரதன் கேட்டுக்கொண்டான் இல்லையா? அது வர்ற வேகத்தை தடுக்கிறதுக்கு ஆள் வேணும். அப்படி இருந்தால் நான் கீழே வரேன்னு வானதி சொன்னாள். அவளுக்கு வானதி என்று பெயர். வானத்திலே இருந்து வருகின்ற நதி வான் நதி, அது வானதி என்றாயிற்று. பல பேருக்கு முன்னெல்லாம் பேர் வச்சாங்க வானதின்னு. இப்போ அந்த பேரெல்லாம் மறந்து போச்சு. அந்த கங்கை கேட்குற போது பெருமான் சடையில் இருக்கிறார். அப்படி சடையிலேயே தங்கிவிட்டால் உலகம் அழிந்து விடுமே நீரின்றி என்று ஒரு ஆற்று கால் ஒன்று மயிர்கால் போல வெளியே எடுத்து விடுகிறார் என்று புராணம் சொல்லுவது படத்திலெல்லாம் பார்க்குறோம். அது சொல்லுகிறார், ஆறு கொப்பளித்த சென்னி அதிகை வீரட்டனாரே, பொங்கி எழுகின்ற ஆற்றை தலையிலே உடைய பெருமானி என்று வீரட்டானத்தை பேசுகிறார். அவர் என்ன பண்ணார் என்று பார்க்கிற போது, அதாவது மழு ஏந்தி நீர் கொப்பளித்த மார்பு கொண்டு மாதோர் பாகம் உடையவன், இமயவர் பரவும் திருவுடையவன், ஆறு தாங்கியவன் என்ற செய்திகள் அதிலே சொல்லப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். வணங்கு கொப்பளித்த பாதம் வானவர் பரவி ஏத்த, பிணங்கு கொப்பளித்த சென்னி சடைவுடை பெருமை அண்ணல், சுணங்கு கொப்பளித்த கொங்கை சூரிகுழல் பாகமாக, அணங்கு கொப்பளித்த மேனி அதிகை வீரட்டனாரே.
வணங்கு கொப்பளித்த பாதம். எல்லா செயலும் இறைவனுக்கே, எல்லா துதியும் இறைவனுக்கே, எல்லார் வணக்கமும் இறைவனுக்கே என்று சொல்லுகின்ற வழக்கம் நம்முடைய நூல்களில் பல இடங்களில் இருக்கும். ஏன்னா எல்லாரும் வணங்கப்படுகின்ற நிலையிலே நிற்கின்ற பெருமான் இவன் ஒருவன்தான். அதனால்தான் மாணிக்கவாசகர் சேர்ந்தறியா கையானை என்று பாடினார். எல்லாரும் இவங்ககிட்ட வந்து கும்பிடுறாங்களே தவிர இவன் போய் யாரையும் கும்பிடுறதில்லை. எல்லாரும் கும்பிடுகிற போது என்ன செய்வார்கள்? திருவடியிலே விழுந்து வணங்குவார்கள். திருவடியிலே விழுந்து வணங்குகிற போது வேடிக்கையாக திருவிளையாழ்ப்பாணம் தான் நினைக்கிறேன், அந்த தேவர்கள் அணிந்திருக்கிற கிரீடங்களில் இருக்கிற மணிகளெல்லாம் அவன் காலில் உறுத்தி கால் சிவந்து விட்டது என்று ஒரு செய்தி வருகிறது. இப்போது நம்ம தலையை காலில் வச்சோம்னா அந்த நகத்தில் நம்ம தலைப்படும் இல்லை, அப்போ அந்த நகம் சிவந்து போகும் இல்லை, அதில் வலிக்கும் இல்லை, ஏதோ ஒரு துன்பத்தை அது கொடுக்கும். அப்படி இருக்கிற பாதங்களை உடையவன் பெருமான். வணங்கு கொப்பளித்த பாதம். எல்லா உயிர்களும் வணங்குவதனாலே, பாதங்களிலே சிரசுப்படுவதனாலே கொப்பளித்தல், அந்த சூடு அதிகமாகி நிலைமை அதிகமாகி மேலே தெரிகின்ற பாதத்தை வானவர் பரவி ஏத்த, அந்த திருவடிகளை தேவர்களெல்லாம் வணங்கி வழிபட பிணங்கு கொப்பளித்த சென்னி. பிணங்கு என்றால் ஒன்றோடு ஒன்று மாறுபட்டு தனித்திருப்பது, பிணக்கம் அப்படின்னு சொல்கிறோம். பிணங்குதல் என்றால் மாறுபடுதல். தலை எப்படி இருக்குதுன்னா ஒன்றோடு ஒன்று தலை இல்லை, தலையில் இருக்கிற சடைமுடி அதெல்லாம் திரிந்த சடையாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறது. சடை பார்க்குறோம், சடைமுடினாலே தனித்தனியாக தான் இருக்கும். சாதாரணமாக நம்ம உலகத்திலே ஊரில் பார்க்குறோம், சடை விழுந்திருக்கிறவங்களுக்கு அது முறுக்கி 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 தனித்தனியாக இருக்க போதும். அந்த மாதிரி சடை அங்கே, அதனால் அது பிணங்கு சென்னி அப்படின்னு போடுறார். பிணங்கு கொப்பளித்த சென்னி, சடை உடை பெருமை அண்ணல். அப்படிப்பட்ட சடை உடைய அதை பெருமையாக கருதுகின்ற சிவபெருமான் சுணங்கு கொப்பளித்த கொங்கை சுரிகுழல் பாகமாக. சுணங்கு என்றால் தேமல், அது பெண்களுக்கு ஒரு அழகு என்று சொல்லுகிற வழக்கம். அந்த சுணங்கை மறைப்பதற்கு மார்பிலே சந்தனக்கோலம் குங்குமக்கோலம் போன்றவற்றை எழுதுவார்கள். சுணங்கு கீழே இருக்கிறது அணங்கு, மேலே இருக்கிறது சுணங்குன்னு இருக்கு பாருங்க. மேலே இருக்க சுணங்கு. சுணங்கு என்றால் தேமல் அப்படின்னு அர்த்தம். அதாவது உடம்புல தேமல் வருதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி பெண்களுக்கு ஒரு இடத்துல வர்றது ரொம்ப சிறப்பு என்று சொல்லி அது அழகு கொடுக்குன்றது தான் பின்னால் சொல்கிறார். சுணங்கு கொப்பளித்த கொங்கை சுரிகுழல் பாகமாக, சுருண்ட கூந்தலை உடைய உமாதேவி பாகமாக வைத்து அணங்கு கொப்பளித்த மேனி அதிகை வீரட்டனாரி. அந்த தன்மையுடைய, அது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சீவக சிந்தாமணியில் இதுதான் பெரிய கதையாக சொல்கிறாங்க. சீவக சிந்தாமணியில் பல இளம்பங்கள் 7 மனைவரை மணந்து கொண்டவன் அவன் சீவகன். ஒரு பெண்ணுக்கு அந்த சந்தன குழம்பினாலே மார்பிலே எழுதுவார்கள், தொய்யில் என்று பெயர். அது அப்படியே நெத்தியிலையும் கொடி போல போட்டு எழுதுவார்களாம். சீவகன் என்ன பண்ணுறான், ஒரு பெண்ணுக்கு அலங்காரம் பண்ணி, அவன் விரும்புகின்ற பெண்ணுக்கு, அது எத்தனையோ பேர் அது இப்போ ஞாபகம் இல்லை, அது நம்ம ரொம்ப அதிகமாக படிக்கலை, அது நினைவில் இல்லை, அனுப்புகிறான். அந்த பெண்ணு நெத்தியில் எழுதுகிற வாசகத்தை படிக்கிறாளாம். இவன் கோலம் போட்ட மாதிரி எழுதி அனுப்புகிறான். இப்போ எல்லாம் என்ன மருதாணிக்கு என்ன சொல்கிறாங்க, இப்போ மருதாணியில் இப்போ வேறு என்ன சொல்கிறாங்க, அதுக்கு மெகந்தி. மெகந்தி மெகந்தி அது இன்னும் கையிலெல்லாம் போட்டு கல்யாண பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு 5000 ரூபாய் மெகந்தி போடுறதுக்கு. காலு கூட போடுவாங்க, எங்கே வேணாலும் போட்டுக்கிட்டோம். நாம் அது நல்ல மருந்து. அந்த மெகந்தி, இந்த மருதாணி என்பது நல்ல மருந்து. அது பூவும் இலையும் மருத்துவ குணம் உடையது. அதனால் பழசில் நாம் மருதாணி வச்சுக்குவாங்க பெண்கள்லாம். அப்போது அரைச்சி விரலில் வச்சுக்குவாங்க, உள்ளங்கையில் வச்சுக்குவாங்க, காலில் வச்சுக்குவாங்க, கால் நகத்தில் வச்சுக்குவாங்க. அந்த மருத்துவ சக்தி உடம்பில் ஏறி உடம்பு நோயை போக்கும். தலைக்கு தேய்த்து கொள்ளுகின்ற எண்ணெயிலே போடுவார்கள். அப்படிலாம் இருந்தது போய் இன்றைக்கி ஏதோ டியூப்பில் வச்சுக்கின்னு இப்படி கையில் யானை பூனை குதிரை எல்லாம் போட்டுட்டு அதுக்கு 4000 5000 மெகந்திக்கு போனான்.
நல்லா இருக்கிற மூஞ்சை கெடுத்துக்கிட்டு ப்ளீச்சிங்னு போய் வளங்கிட்ட கொஞ்சம் செலவு போடுற மாதிரி போட்டுக்கின்னு அதுக்கு 4000 2000 கொடுத்துட்டு வராங்க. இயற்கையில் இருக்கிறதெல்லாம் போய்விட்டது. அது அது அவர் கேளுங்க. அடங்கு அதுதான் ஸ்கின் டாக்டர் இருக்கிறார்ல. அடங்கு கொப்பளித்த மேனி அதிகை வீரட்டனாரே சூலம் கொப்பளித்த கையர் சுடர் விடு மழுவாள் வீசி நூலும் கொப்பளித்த மார்பில் நுண்பொறி அரவம் சேர்த்தி மாலும் கொப்பளித்த பாகர் வண்டு பண்பாடும் கொன்றை ஆலம் கொப்பளித்த கண்டத்து அதிகை வீரட்டனாரே சூலம் கொப்பளித்த கையர். சூலத்தை தவறாமல் அழுத்தமாக பிடித்து பெருமையாக வருகின்ற கையை உடையவர். சுடர் விடு மழு வாழ் வீசி, மழு என்பது தான் அந்த பரசு என்ற ஆயுதம் முன்னால் சொன்னோம். அதை வச்சுக்கிட்டு நூலும் கொப்பளித்த மார்பில், பூநூல் அணிந்த மார்பிலே, முப்புரி நூல் அணிந்த மார்பில் நுண்பொறி அரவம் சேர்த்தி, நுண்ணிய புள்ளிகளை உடைய பாம்பை கங்கணமாக மாலையாக அணிந்து கொண்டு மாலும் கொப்பளித்த பாகர், திருமால் ஒரு பக்கத்திலே இருக்கிற தோற்றம் உடையவர். திருமாலும் இறைவனுக்கு மனைவி தானே. சங்கரநாராயணன் கோயிலில் அதுதானே பார்க்குறோம். ஒரு பக்கத்திலே சங்கரன், ஒரு பக்கத்திலே கோமதி. திருமால் கோமதி என்ற பெயரோடு அங்கே இருக்கிறார் என்று சங்கரன் கோயிலில் பார்க்குறோம். அதாவது ஐயப்பன் அவதாரத்தில் மோகினி வடிவத்தில் மனைவியானாள் என்று பார்க்குறோம். அவர் மால் வந்ததினாலே மாலும் கொப்பளிக்கின்ற பாகம், திருமாலும் தழுவி இருக்கின்ற இடப்பாகத்தை உடையவர். வண்டு பண்பாடும் கொன்றை ஆலம் கொப்பளித்த கண்டத்து, விஷம் அதிகமாக பொங்கி வந்து கண்டத்திலே தங்கியிருக்கின்ற அதிகை வீரட்டனார் என்று சொல்லுகிறார். அதாவது இடமால் தழுவிய பாகம் இருநிலை ஏற்ற சுவடு என்று தேவாரத்திலே வேறொரு இடத்திலே வருகிறது என்று குறிப்புரை ஆசிரியர் எழுதுகிறார். திருமாலுக்கு இடபாகம். திருமால் சைவத்துக்கு முதலடியார், மிருதங்கம் வாசிக்கிறவர், தாங்கிறவர், பெண்ணாக பக்கத்தில் இருக்கிறவர். நாம் அடியாராக கொள்கிறோம், அவர்கள் சிவனை மதிக்கிறதில்லை. அவங்களே ஒருத்தருக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்கன்னா நாம் போய் என்ன பண்ணுறது அவங்ககிட்ட. அப்படி ஆலம் கொப்பளித்த கண்டத்து அதிகை வீரட்டனார். நாகங்கொப்பளித்த கையர் நான்மறையாய பாடி, அந்த கருத்தை தான் மறுபடியும் சொல்கிறார். மேகங்கொப்பளித்த திங்கள் விரிசடை மேலும் வைத்து, அதாவது 9ஆம் பாடலில் பின்னால் அதையும் சொல்கிறார் மறுபடியும். அரபு கொப்பளித்த கையர் என்று 9வது பாட்டில் கடைசியாக வரியில் வரும். நாகம் கொப்பளித்த கையர் நான்மறையாய பாடி, நான்மறை முதலானவற்றை நாவிலே பாடியிருந்து, மேகம் கொப்பளித்த திங்கள், மேகத்திலே ஊர்ந்து வருகின்ற நிலவு. அது தலையில் தான் இருக்குது, தலையில் மேகமும் இருக்குது, மேகத்துக்கு நடுப்புற நிலவு இருக்கிறது என்று சில பாடல்களில் வருது. அதனால் நிலவு கொப்பளித்த மேகமும் அங்கே இருக்கிறது. அப்படி வந்து விரிசடை மேலும் வைத்து பாகம் கொப்பளித்து மாதர் பண்ணுடன் பாடியாட ஆகம் கொப்பளித்த தோழர் அதிகை வீரட்டானரே என்று சொல்லி, வீரட்டனாரே என்று சொல்லி இந்த பாட்டுக்கு மட்டும் ஒரு மறுப்பு எழுதுகிறார் குறிப்புரை ஆசிரியர் முத்துசு அவர்கள். என்ன எழுதுகிறார்னா, 3வது வரி பாகம் கொப்பளித்த மாதர். மாதர்னு என்றால் ஒருமைதாங்க, உயர்வு பெண்மை. சிவகாமி பக்கத்தில் இருக்கிறாள். அந்த சிவகாமியை சொல்லி பண்ணுடன் பாடி ஆடன்னு வருது. அது தவறு, அப்படி இருக்கக்கூடாது என்று மறுப்பு. இதுதான் உரையாசிரியருக்கு லட்சணம். இருக்கிறதுக்கு உரை எழுதிட்டு போயிட்டு